சூர்யா கிட்டத்தட்ட 25-30 கூட பண்ணியிருக்காரு. அந்த படங்களை பாருங்க, ஒரு கதாநாயகி மேல படுத்து பிறன்ற மாதிரி ஷாட்டே வந்திருக்காது. அந்த அயோக்கியத்தை நான் தான் பண்ணியிருக்கேன். எத்தனை கதாநாயகி மேல ரோல் ஆனு எனக்கே தெரியாது. ஆனா அவன் வந்து ரொம்ப டீசென்ட் லவ் சீனா தொடாம தான் அவன் நடிப்பான். அவன் நீங்க நடுவுல போய் உட்கார்ந்துக்குவீங்க. நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்களா? படம் பாருங்க, எதுலயுமே இந்த கட்டி பிடிச்சி ரோல் பண்ற மாதிரி ஷாட்லாம் பண்ணவே மாட்டான். ஏன்னா நான் வந்து அப்ப சித்தி நடிக்கும் போது அப்ப சூர்யா ஜோதிகா லவ் வந்து ரொம்ப மும்மரமா போயிட்டு இருக்கு. அப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அது மட்டும் தான் நான் கேட்பேன். இவர்கிட்ட இருந்து வச்சு என்ன செஞ்சிருவாரு. ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் அப்படி படிக்க கூடாது. நான் விடுங்க, நான் ஏதோ லவ் பண்றாங்க, நான் விடுங்க. நான் சூர்யா எனக்கு போன் பண்ணி, அக்கா அப்பா என்ன சொல்றாங்க, அவர் தான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. பட் he was so clear. ஸ்டபர்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 4 வருஷம் லவ் பண்ணாங்கம்மா. இப்போ என்ன சிக்கல்னு சொன்னா, ஒரு 150 படங்கள்ல நான் மாங்கல்யம் தந்து நானே மாமதியாக ஏற்றுனான்னு சொல்லி தாலி கட்டியிருக்கிறேன். எனக்கு 150 படத்தில் கிட்டத்தட்ட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வைப்பு. ஒவ்வொரு படத்துலையும் டயலாக் பேசும்போது, உன் சொத்தை நம்பி நான் வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணல, என் கையை நம்பி தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொல்லி டயலாக்லாம் பேசியிருக்கேன். 150 பேரை லவ் பண்ணிட்டு நடிச்ச ஒருத்தன் கேவலம் ஒரு பொண்ணை பையன் லவ் பண்ணான்னு வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? நான் வேண்டான்னு சொல்ல முடியல. அப்போ அவன் கேட்பான், ஏப்பா இத்தனை பொண்ணுங்களை நீ லவ் பண்ணியிருக்கிற, படங்களை பண்ணியிருக்க, நான் ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணணும், என்ன பண்ண முடியும்? அது நான் வாய முடியல. பிரச்சனைலாம் வீட்டுக்காரமாக இருந்தது. அப்புறம் அது ஒன்று செட்டாக இந்த 4.5 years இப்படி ஒன்று இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், இல்லை லைஃப் டைம் சும்மா இருந்துக்கிறோம்னா, அப்போ பார்த்தா ஜெனுவின் கேஸுன்னு சொல்லி விட்டு அடிச்சிட்டோம்.